அம்பலத்தில் இந்த மாதிரியான காரியங்கள் என்பது திமுகவுக்கு தேர்தல் நேரத்தில் கடும் நெருக்கடியை ஏற்படுத்த தான் செய்யும். அவங்க சீரியஸ்னஸ் தெரியாமல் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று தான். பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து பார்த்தாலே இது என்ன மாதிரியான ஒரு செய்கை, விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு திமுக என்னெல்லாம் செய்யுது என்பது மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதாவது நிலைமையின் தீவிரத்தன்மையை அறியாமல் திமுக விளையாடி கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி விஜயுடைய வாக்கு வங்கி என்பது கணிசமாக உயர்ந்து வருகிறது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. அவர் வெற்றி பெறுகிறாரோ இல்லையோ கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். வேற யாரோடையும் ஒப்பிட முடியாத கிரௌடு. உனக்கு விஜயை பிடிக்காம போகலாம், பிடிக்கலாம், உங்களுக்கு விஜயை பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். விஜய்க்கு இருக்கக்கூடிய மாஸ் பேஸ்ன்றது நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. உடனே மலேசியாவில் அவ்வளோ பெரிய கிரௌடு தான் அங்கே ஓட்டு போட்டு வாங்கணும். மலேசியா ரெக்கமெண்ட்லாம் ஓட்டு போட போகிறது கிடையாது. ஆனால் ஓட்டு போடுற வாய்ப்புள்ள பல பேரும் அங்கே போயிருக்காங்க அந்த கிரௌடு. ரெண்டாவது அவனுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கோ இல்லையோ அவங்க சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உலகம் முழுவதும் நீங்கள் சமூக வலைதளங்களில் தான் போட்டியே இருக்குது. பப்ளிக் ஒப்பீனியனை யார் மோல்டு பண்ண போகிறாங்க, மக்கள் கருத்தை உருவாக்குறது. அப்படி இருக்கும்போது இந்த கிரௌடை உதாசீனப்படுத்துவது என்பது அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள்.